ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் எக்ஸிம் பேங்க். இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதில் ரிலீஸ் ஆயிருக்க மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி போஸ்ட்டுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சிஸ் 15. ஜாப் லொகேஷன் ஆல் ஓவர் இந்தியா. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் January 1, 2024. போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா மேனேஜரில் 3 வேகன்சி இருக்குது. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியில் வந்து 12 வேகன்சி இருக்குது. இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் மட்டும் அப்ளை பண்ணலாம். இந்த 2 போஸ்டிங்க்கு உண்டான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, சேலரி டீட்டெயில்ஸ், அப்ளிகேஷன் ஃபீ, இது எல்லாமே அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் ஃபார் ஸ்கெடியூல்டு கேஸ்ட், ஸ்கெடியூல்டு ட்ரைவ்ஸ், அதர் பேக்வர்டு கிளாஸஸ். ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு SC ST OBC இந்த பர்டிகுலர் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இங்கே இருக்குது. ஸ்டார்ட் டேட் பார்த்துங்க 13 December 2023. லாஸ்ட் டேட் January 1, 2024. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஜானில் தான் நடக்கும். பட் டேட் வந்து உங்களுக்கு பின்னாடி அப்டேட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ வந்து January, February 2024. இந்த 2 மந்த்துக்குள்ளே இருக்கும். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் will be conducted in the following cities: அகமதாபாத், பெங்களூர், போபால், புவனேஸ்வர், சண்டிகார், சென்னை, டெல்லி, கவுஹாத்தி, ஹைதராபாத், கொல்கட்டா, லக்னோ, மும்பை, தானே, நாக்பூர், பாட்னா, ராய்ப்பூர் அண்ட் ராஞ்சி. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை பக்கத்தில் இருக்குது, அப்புறம் பெங்களூர் பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த சிட்டிஸில் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். பட் இன்டர்வியூ வந்து மும்பை அல்லது நியூ டெல்லி இது 2 தான் இருக்கும். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. மேனேஜர், மிடில் மேனேஜ்மெண்ட் இந்த போஸ்டிங்ஸில் டோட்டல் 3 வேகன்சிஸ் இருக்குது. அதில் வந்து 2 வேகன்சி ST கேண்டிடேட்ஸ்க்கும் OBCயில் 1 வேகன்சி இருக்குது. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா SCயில் 4 வேகன்சிஸ், STக்கு 5 வேகன்சிஸ், OBC கேண்டிடேட்ஸ்க்கு 3, டோட்டல் 12 வேகன்சிஸ். எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் இருக்குது. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் மேனேஜர் போஸ்டிங்ஸ்க்கு மினிமம் வந்து 60% மார்க்ஸ் இருக்கணும். MBA PGDBA வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஃபினான்ஸ் ஆர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். தென் MBA or PGDA கோர்ஸ் should be a minimum of 2 years full time duration with a specialization in finance with minimum 60% மார்க்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 4 years வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மேனேஜருக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி இது வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற ஜாப். இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் MBA PGDBA ஆர் ஈக்குவலண்ட். இதில் வந்து 60% மார்க்ஸ் வந்து மினிமம் இருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்துங்க January 1, 2024. STக்கு வந்து 39 years மேக்ஸிமம் இருக்கணும். அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் OBCக்கு 37 years இருக்கணும். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிக்கு பார்த்தீங்கன்னா SC and STக்கு 33 years மேக்ஸிமம் இருக்கலாம். OBCக்கு 31 years. பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்கு வந்து 43 years வந்து SC STயில், OBCக்கு வந்து 41 years. இதுதான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். பே ஸ்கேல் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. மேனேஜ்மெண்ட் ட்ரைனிஸ் will be absorbed in grade or scale junior management as deputy manager after successful completion of training period for 1 year in the bank. ஸோ 1 year ட்ரைனிங் பீரியட் முடிச்சதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிஸ் வந்து டெபுட்டி மேனேஜராக வந்துட்டு அப்கிரேட் ஆவாங்க. மந்த்லி ஸ்டைஃபண்ட் ஆஃப் ₹55,000 will be paid during the period of training. ஸோ ட்ரைனிங் பீரியட்லேயே வந்து 55,000 வந்து சேலரியாக கிடைக்கும், ஸ்டைஃபண்டாக கிடைக்கும். ஸோ டெபுட்டி மேனேஜராக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்பாயிண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட சேலரி ரேஞ்ச் வந்து 36,000 to 63,840 இந்த ரேஞ்சில் இருக்கும். இந்த பார்த்துங்க இந்த ரேஞ்சை. கரண்ட் CTC ஆஃப் டெபுட்டி மேனேஜர் ஒர்க்ஸ் அவுட் டு 17 lakhs per annum அப்ராக்சிமேட்டாக. ஸோ பெர் ஆனம் பார்த்தீங்கன்னா 17 lakhs கிட்ட வருதுன்னா மினிமம் வந்து 1 lakhக்கு மேலே இருக்கும். மேனேஜர்ஸ் வேகன்சிக்கு பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது 48,170. இதுதான் பே ரேஞ்சு மற்ற அலவன்சஸ்லாம் சேர்த்து. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த லிங்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். இப்படி வந்து அஃபிஷியல் லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணுறது நான் காமிக்கிறேன். அப்ளிகேஷன் ஃபீ அண்ட் இன்டிமேஷன் சார்ஜஸ் நான் ரீஃபண்டபிள். 600 ஃபார் OBC கேண்டிடேட்ஸ். ஸோ இது வந்து ஜென்ரலுக்கு, ₹100 ஃபார் SC ST, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, EWS அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ். செலெக்ஷன் ப்ராசஸ் will comprise ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட் கம்ப்ரைசிங் ஆஃப் அப்ஜெக்டிவ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். ஸோ 2 டைப் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஒன்று வந்து அப்ஜெக்டிவ் டைப், அதாவது 4 சாய்ஸ் கொடுத்து ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ 2 சேர்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ. டேட் அண்ட் டைமிங் ஆஃப் த ஆன்லைன் டெஸ்ட் will be advised to the eligible candidates at a later date. ஸோ வெப்சைட்லேயும் உங்களோட இமெயில் கம்யூனிகேஷன்லையும் ஃபியூச்சர் வந்து அப்டேட் ஆகும். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிஸ்க்கு செலக்ட் ஆகும்போது சர்வீஸ் பாண்ட் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 lakhsக்கு. எவ்வளோ இயர்ஸ்க்குனா 5 yearsக்கு. ஸோ பேங்க்கில் வந்து நீங்கள் 5 years வந்து மினிமம் ஒர்க் பண்ணி ஆகணும். இன்கேஸ் 5 years வந்து நீங்கள் ப்ரீச் பண்ணிங்கன்னா அந்த 3 lakhs வந்து பேங்க்குக்கு வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு ரிலீவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெஸ்ட் இருக்குது. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிஸ், மேனேஜர் 2க்குமே அப்ஜெக்டிவ் டைப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. 5 subjects இருக்குது டோட்டலாக. ஒவ்வொன்றுக்கும் 20 marks இருக்குது. டோட்டல் 100 marks. அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் டைப் இதில் வந்து இங்கிலீஷ் பேப்பர், அப்புறம் ப்ரொஃபஷனல் நாலேஜ் இருக்குது. இதில் வந்து டோட்டல் வந்து 100 marks இருக்குது. ஃபஸ்ட்டு டைப்பில் பார்த்தீங்கன்னா 80 minutesம், செகண்ட் டைப்புக்கு வந்து 100 minutes இருக்கும். டோட்டலாக வந்து 180 minutes. டோட்டல் மார்க்ஸ் வந்து 200. ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து
பர்சனல் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு கம்யூனிகேஷன் வரும். ஸோ அந்த லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் மட்டும் பர்சனல் இன்டர்வியூ மும்பை ஆர் டெல்லியில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்வியூவில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு ஃபைனலாக வந்து பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஹவு டு அப்ளைன்னு ஒரு செக்ஷன் இங்கே இருக்குது. இதை நீங்கள் படித்து பார்த்துக்கங்க. பட் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஆன்லைனில் போகிறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட் பிஃபோர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த செக்ஷன் பார்த்துங்க. என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதோட சைஸ், அப்புறம் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஃபோட்டோகிராஃப், அப்புறம் வந்து சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அப்புறம் வந்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், இது எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ஸோ இந்த லிஸ்ட்டை ஃபுல்லாகவே பார்த்துக்குங்க. அப்ளிகேஷன் ஃபீ எப்படி பே பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்குது. இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜோட பாட்டம் போனீங்கன்னா அப்ளை ஆன்லைன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து அஃபிஷியல் வெப்சைட். இங்கே டேட் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். 13 டிசம்பர் 2023 Jan 1, 2024. டாப்பில் போனீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு பட்டன் இருக்கும் எல்லோ கலரில், அதை கிளிக் பண்ணுங்கள். டோட்டலாக வந்து 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த பேஜ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ப்ரீவியஸாக அப்ளை பண்ண எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு 6 ஸ்டெப்ஸ் வந்து காமனாக இருக்கும். பேசிக் இன்ஃபோ, இதில் வந்து உங்களை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இதெல்லாமே வேலிடான டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. இந்த கேப்சா இங்கே ஃபில் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் போகும். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கேட்குற ஃபீல்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி இன்புட் கொடுக்கணும். அப்புறம் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ், இன்டிமேஷன் சார்ஜஸ் அதை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை முடிச்சோன்னே இந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். உங்களுக்கு வந்து ஃபைனல் அப்ளிகேஷன் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிற ஆப்ஷன் வரும். இமெயிலையும் கன்ஃபர்மேஷன் வந்துடும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா Jan 1, 2024. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இமீடியட்டாக செக் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.